Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 10 Exercise 10.4. Find the derivatives of the following. First question பார்க்கலாம். So exercise 10.2, 10.3 complete understand பண்ணி example sum வரைக்கும் solve பண்ணியிருந்தீங்கன்னா 10.4 கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ பார்க்கலாம். First question, y is equal to x power cos x. ஸோ இப்போ பவரில் cos x இருக்குது. இப்போ u எடுத்தோன்னா x power u அப்படி வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேக்கிங் லாக் எடுத்துகிட்டு சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இது ஒரு வாட்டி கேட்ட கொஷின் ஜூன் மந்த் 2019 வந்து இதை கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் y is equal to x power cos x. அடுத்து taking logarithm. Next line la log y is equal to log x power cos x. இப்போ log y அடுத்து இதை differentiate பண்ணுவோம். ஸோ இதை differentiate பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் மாற்றிக்கலாம். ஏன்னா லாகில் பவரில் இருக்கிறது முன்னாடி எழுதிக்கலாம். அப்போ log y is equal to cos x into log x இப்படி மாற்றி எழுதிக்கலாம். cos x அப்புறம் log x. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் நம்ம. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா log y log x ஓட ஃபார்முலா 1/x. அப்போ log y னா 1/y. y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால dy by dx. இது எப்படி இருக்குன்னா uv மெத்தட். uv dash u வந்து cos x, v dash 1/x plus v log x, u dash cos வந்து மைனஸ் sin x. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 1/y dy by dx is equal to cos x divided by x minus log x sin x இல்லையா. இது sin x கூட நம்ம ஃப்ரண்ட்ல எழுதிருக்கலாம் முன்னாடியே. நெக்ஸ்ட் லைனில் இதை மாற்றிடலாம். இது இன்டூ சரியா, இதோடது கிடையாது. இப்போ இந்த கீழே இருக்க y நியூமரேட்டர் கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு dy by dx ஓட வேல்யூ மட்டும்தான் வேணும். பேலன்ஸ் இருக்க டேர்மில் எந்த சேஞ்சுமே இருக்காது. cos x by x minus sin x log x. இப்போ அடுத்த லைனில் இந்த y-ஓட வேல்யூவை மாற்றணும். dy by dx is equal to x பவரில் cos x into cos x by x minus sin x cos x. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் ஒன், y is equal to x பவரில் log x plus log x பவரில் x. ஸோ இது எப்படி இருக்கு பாருங்க. uv மெத்தடும் இல்லை, அதாவது u into v அப்படியும் இல்லை, நியூமரேட்டர் டினாமினேட்டர்னும் இல்லை. ஸோ இது ரெண்டுமே தனித்தனியான டேர்ம். தனித்தனியாக நம்ம டிரைவ் பண்ணிவிட்டு தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு ரெண்டத்தையும் ஒன்றாக்க போகிறோம். அவ்வளோதான் சரிங்களா. சொல்யூஷனில் கொஷின் எழுதிக்கலாம். y is equal to x power log x plus log x பவரில் x. எப்படி எடுத்துக்கலாம்னா let y is equal to u plus v, where u is equal to x பவரில் log x, v is equal to log x பவரில் x. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நான் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா dy by dx is equal to du by dx plus dv by dx. ரெண்டுத்தையும் தனித்தனியாக சால்வ் பண்ண போகிறேன். ப்ளஸ் பண்ணி லாஸ்ட்டாக எழுத போகிறேன் சரியா. இப்போ ஃபஸ்ட்டு u டேர்ம் எடுத்துக்கலாம், அப்புறம் v டேர்ம் எடுக்கலாம். u is equal to x பவரில் log x. ஸோ பவரில் இருக்கனால டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் எடுத்துக்கலாமா. டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். அப்போது log u is equal to log of x பவர் log x. ஸோ இந்த டேர்மை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதணும். log u is equal to இந்த பவரில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். log x இன்ட்டு இன்னொரு log x இருக்குது. ஸோ ரெண்டு log x. log u is equal to log x whole square. இதுக்கப்புறம் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா 1/u du by dx. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா 2 into log x. log x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால 1/x.
ஸோ நெக்ஸ்ட் லைனில் du by dx மட்டும் தான் வேணும். யூவை வந்து நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம். 2 times of log x by x. இப்போ யூவோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். x பவர் log x into 2 times of log x by x. இதுதான் du by dx ஓட வேல்யூ நம்பர் 1. இதே மாதிரி v வச்சு கண்டுபிடிக்கணும். v is equal to log x பவர்ல x. சரியா? சேம் என்ன பண்ணோம், taking log on both sides. Log v is equal to log of log x பவர்ல x. இது வந்து v ஓடது மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட் லைனில் log v is equal to இந்த x முன்னாடி கொண்டு வந்துடலாம். x log of log x. இப்போ இது வந்து ரெண்டு டேர்ம், இது u, இது கம்ப்ளீட்டாக v. புரியுதா? இது u, இது v. இப்போ log v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by v dv by dx is equal to இது uv மெத்தட். கிளியரா? uv மெத்தட் எப்படி வரும், முதல்ல u அப்புறம் v dash. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by log x. மறுபடியும் ஒரு log x இருக்கு, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x ப்ளஸ் v அப்படியே இருக்கணும். log of log x. x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இந்த x கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு 1 by log x ப்ளஸ் log of log xன்னு கிடைக்கும் இல்லையா? 1 by v dv by dx. இப்போ அடுத்த லைனில் இந்த 1 by v அந்த சைட் போடணும். அப்போ dv by dx is equal to v into 1 by log x plus log into log x. இப்போ v இருக்கிற இடத்துல v ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். log x பவர் x 1 by log x plus log into log x. இது வந்து நம்பர் 2. இது dv by dx வருது. ஸோ இப்போ 1 and 2 ப்ளஸ் பண்ணாதான் ஃபைனல் ஆன்சரே கிடைக்கும். நெக்ஸ்ட் லைனில் from 1 and 2 dy by dx is equal to du by dx plus dv by dx. இதான ஃபார்முலா. இதை கண்டுபிடிச்ச ஒன்று எடுத்து எழுதினா போதும். ஃபஸ்ட்டு என்னது, x பவரில் log x 2 log x by x plus log x பவரில் x into 1 by log x plus log of log x. Understand of the sum. எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.